வெல்கம் பேக் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான மட்டன் டேஸ்ட்டில் காளான் பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பெரிய சைஸ் கடாய் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம 1 kg அளவு தான் காளான் பெப்பர் மசாலா பண்ண போகிறோம். அதனால் பெரிய சைஸ் கடாயாக வச்சு அது நல்லா ஹீட் ஆனவுடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி வதக்கும் அந்த அளவுக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போவே நல்லா தெரியும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்துடுச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம 1 கிலோ காளான் செய்ய போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறணும். அந்த எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். அது உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்திருக்கும். பார்க்கவே நல்லா தெரியும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். பத்தலைனாலும் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம். அந்த உப்பு சேர்த்த உடனே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடும். இப்போ கரண்டியை வச்சும் நல்லா மசிச்சு விட்டுக்கிடுவோம். நல்லா குழைவாக தக்காளி மசிஞ்சாதான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு அந்த எல்லாமே அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா வரும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சின்ன ஸ்பூன்ட்ட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கூட்டி குறைச்சி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லை 2.5 ஸ்பூன், அந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். நான் லாஸ்ட்டில் வந்து நம்ம மிளகுத்தூள் 3 ஸ்பூன் சேர்ப்போம். அதனால் இப்போ காரம் வந்து நம்ம பார்த்தே சேர்த்துக்கிறணும். இப்போ எல்லாமே சேர்த்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அந்த தக்காளி வெங்காயம் எண்ணெயோடு சேர்த்து நல்லா அந்த மசாலாவை வதக்கணும். அந்த எண்ணெயிலே வதக்கணுன்னா அதோட கலர் கிடைக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அந்த மசாலா வதங்கி அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்த உடனேயே நம்ம காளான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு செஞ்சோன்னா காளான்லேருந்தே தண்ணி வரும். அதை விட்டு பிரட்டி செஞ்சோன்னா பிரட்டின மாதிரி வரும். நம்ம இப்படி கொஞ்சம் தண்ணி இப்போ நான் வந்து சின்ன டம்ளர்கிட்ட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவோட. இப்போ இது நல்லா வதங்கி அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நான் காளானை சேர்க்க போகிறேன். இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 100 ml கிட்ட இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா அந்த பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியும் நல்லா வற்றிரும். நம்ம ஊற்றின தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றனாலும் இன்னும் நீங்கள் வற்ற வச்சுக்கிறலாம். ஏன்னா நம்ம காளான் போட்ட உடனேயே தண்ணி நிறையா பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து காளானை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ காளான் எடுத்துருக்கோம். இப்போ காளானையும் அது கூட சேர்த்துக்கிறலாம். இந்த மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை நம்ம ஃபஸ்ட்டே மசாலாவோட எண்ணெயில் வதக்கணுன்னே காளானை சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். பிரட்டின மாதிரி பண்ணணுன்னா தண்ணி சேர்க்காமல் காளானை சேர்த்தே பண்ணணும். ஏன்னா காளான்லேருந்தே தண்ணி நிறையா வரும். இப்போவே நம்ம மசாலா நல்லா வற்றி தான் போட்டிருக்கோம். தண்ணியே இல்லை இப்போ பிரட்டையில். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் தண்ணியே ஊற்றாமல் அவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இறால் இது மாதிரிலாம் வந்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ காளானை சேர்த்து அந்த மசாலாக்களோடு நல்லா பிரட்டி விட்டு நல்லா உப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்ததுனால நான் போடலை. அந்த உப்பே கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கூட நம்ம செக் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு.
பாருங்கள் காளான் போடையில் தண்ணியே இல்லை. இப்போ எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்றத. அதனால தான் அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயில் வறுக்கையிலே போட்டுக்கிறலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் பெப்பர் தூள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிறலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இல்லை தனி மிளகாய் தூளை கம்மி பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்புத்தூள் 3 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிருச்சு. இந்த பதத்தில் இறக்கிட்டோன்னா ஆறினோடனே இன்னும் கெட்டியாக இருக்கும். இப்போயே ஸ்டவ்வில் வச்சு ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிரட்டின மாதிரி தெரியும். எங்களுக்கு இந்த அளவு போதும். இது மேலே கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுவோம். அப்படியே மட்டன் சிக்கன் வாசனை செமையாக அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே நான்வெஜ் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.